Batsman style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் நியூசிலாந்து vs ஸ்ரீலங்கா தேர்ட் T20 அட் நெல்சன் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் டெட் ரப்பர் மேட்ச்ல ஸ்ரீலங்கா 7 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச்ங்க இது ஸ்ரீலங்காக்கு. பிகாஸ் என்னதான் சீரிஸ் 2-0 நீங்க தோத்துட்டாலும் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் வின் பண்ணாங்கன்னா அடுத்த ODI சீரிஸ்க்கு டெஃபினட்டா அந்த மொமெண்டமா அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். இதுதான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். எக்ஸாக்ட்லி ஸ்ரீலங்கா தான் பண்ணாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஸ்ரீலங்கன் டீமை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா T20 விட இந்த ODI சீரீஸ்ல ரொம்பவே அவங்க நிறைய டஃப் கொடுப்பாங்க நியூசிலாண்டுக்குன்ற மாதிரி தோணுது. ரீசன்ஸ் என்னன்னா அவங்களோட நிறைய பேட்ஸ்மேன்ஸ் பாத்தீங்கன்னா டிபிக்கல் ODI பிளேயர்ஸ். தட் இஸ் ஒன் பிக் அட்வான்டேஜ். ஓகேங்களா, அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ். ஓகே, என்ன கண்டிஷன்ஸா இருந்தாலுமே ஸ்ரீலங்காவோட மிகப்பெரிய பிளேஸே அவங்களோட ஸ்பின்னர்ஸ். அசரங்காவா இருக்கட்டும், தீக்ஷனாவா இருக்கட்டும், இல்ல ஒரு ஜெஃப்ரி வேண்டர்ஸேவா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 overs போடும் போது அவங்களுக்கு அந்த லாங்கிவிட்டி கிடைக்குதுல, சோ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. 3 wickets 4 wickets எடுப்பாங்க. T20ல அசரங்கா 4 over பார்த்து ஆடிட்டீங்கன்னா மத்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அட்டாக் பண்ணிடலாம். சோ அந்த வகையில ஸ்ரீலங்காவோட ஸ்பின் அட்டாக் அண்ட் அவங்களோட பேட்டிங் அட்டாக் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி ODI சீரிஸ்ல இன்னுமே அவங்க சூப்பரா விளையாடுவாங்க கம்பேர் டு T20 சீரிஸ் அகைன்ஸ்ட் நியூசிலாண்ட் மாதிரி தோணுது. நியூசிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் என்னதான் அவங்க ஹோம்ல ஆனாலும் ஸ்டில் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா அகைன்ஸ்ட் ஸ்பின் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க, எஸ்பெஷலி வித் குவாலிட்டி ஆஃப் அசரங்கான்ற மாதிரி எனக்கு தோணுது. சோ இந்த ஒரு மேட்சை பத்தி பேசணும்னா சாண்டர் டாஸ் இன் பண்ணி போலிங் எடுத்தாரு. நல்ல ஒரு பிளாட் விக்கெட் நெல்சன்ல. மார்னிங் மட்டும் கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தது அண்ட் சேம் டைம் கொஞ்சம் ஓவர் காஸ்டா இருந்துச்சு. சோ அதனால அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. பிளாட்டா இருந்தாலும் பரவாயில்ல, சேஸ் பண்ணலாம்னு சொல்லி சேசிங் எடுத்தாரு. அண்ட் ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோரை போஸ்ட் பண்ணாங்க, 218 ரன்ஸ், which was a very good score. அதாவது நம்ம இது போன வீடியோலயே சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லுமே டாஸ் இன் பண்ணி ஸ்ரீலங்கா போலிங் பதில் பேட்டிங் ஆடிந்தாங்கன்னா ரிசல்ட்ஸ் வேற மாதிரி கூட ஆயிருக்கும். ஓகே, சோ இந்த மேட்ச்ல உங்களுக்கு பேட்டிங் ஆடுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஏன்னா நியூசிலாந்து கேப்டனே டாஸ் இன் பண்ணி இருந்தாங்கப்பா நீங்க ஆடுங்க, அதனால அவங்க ஃப்ரீடமோட விளையாண்டாங்க. பட் முக்கியமான ஒரு ரீசன் அவங்க 218 அடிக்க காரணம் குஷல் பெரேரா. ஃபென்டாஸ்டிக் நாக். அவரோட மேட் இன் T20 100 அடிச்சாரு. நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் வந்து இந்த பர்டிகுலர் சீரீஸ்ல நிறைய ரிவர்ஸ் ஸ்வீப்ஸ்லாம் ஆடினார், சூப்பரா விளாடினாரு. அந்த மாதிரி தான் இந்த இன்னிங்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரிவர்ஸ் ஸ்வீப்ஸா இருக்கட்டும், இல்ல அவரோட அந்த கிளாசிக் தூக்கி அடிக்கிற ஷாட்ஸா இருக்கட்டும், எல்லாமே செமையா இருந்தது. அவரும் அசலங்காவும் அந்த பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப குரூஷலா இருந்தது. அசலங்காவும் நல்ல நாக் விளாடினார் 46. ஸோ இவங்க 2 பேர் தான் மெயின் ரீசன் இந்த 218 ரன்ஸ் வரதுக்கு. நியூசிலாண்டோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்ஸ் அகைன் பிக் ஆஃப் த போலர்ஸ் ஜேக்கப் டஃபி சூப்பரா போட்டார். 4 overs 30 runs 1 wicket. பட் மத்த எல்லா போலரையும் அடிச்சு உரிச்சிட்டாங்க. ஈவன் சாண்ட்னரை கூட சூப்பரா கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டாங்க. அதுதான் குஷல் பெரேராவோட இன்னிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்னர் அடிச்சிட்டாரு. எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா சாண்ட்னர் வந்து இந்த பிட்வீன்ல வந்து இந்த ரன்ஸ் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணுவாரு இந்த 2 T20ல. பட் இந்த மேட்ச்ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவரை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணோடனே வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்னருக்கு வேற ஆப்ஷன் இல்ல. சோ சாண்ட்னருக்கு வேற ஆப்ஷன் இல்லாம நிறைய போலர்ஸ் ட்ரை பண்ணாரு. கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. சோ என்னதான் இது வந்து நல்ல ஒரு ஸ்கோரா இருந்தாலும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நெல்சன் நல்ல பேட்டிங் ட்ராக்கா இருக்கு, நியூசிலாந்து இதை சேஸ் பண்ண சான்சஸ் இருக்குன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க டீம். ராபின்சனும் சரி, ரச்சின் ரவீந்திராவும் ஓப்பனிங் பண்ணிச்சு கிட்டத்தட்ட 81 ரன்ஸ் செமையா ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா இது புல் ஆஃப் பண்ணிடுவாங்க போல நியூசிலாண்ட் மாதிரி நினைச்சேன். ராபின்சன் அவுட் ஆனாரு. அவர் அவுட் ஆனானே திருப்பி ஒரு குயிக் விக்கெட்ஸ், சாப்மேனும் சரி இந்த பக்கம் வந்து கிளென் பிலிப்ஸும் சரி டக்குன்னு அவுட் ஆனாங்க. அதுக்கு மெயின் ரீசன் நம்ம கிரெடிட் வந்து அசலங்காவுக்கு கொடுத்தானுங்க, ஸ்ரீலங்கன் கேப்டன். ஏன்னா அவரே உள்ள எடுத்துட்டு வந்தாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ரீலங்கா இந்த மேட்ச்ல பத்திரியானவர் டிராப் பண்ணிட்டு சமிந்து விக்ரமசிங்க அவரு எடுத்துட்டு வந்தாங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் போட்டு 11 ரன்ஸ் கொடுத்துட்டாரு. அதனால இவர் வேற ஏதாவது ஒரு போலரை காம்பன்சேட் பண்ணி இவரே எடுத்துட்டு வந்தாரு. அது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா வந்து அமைஞ்சது, to be very honest. So நியூசிலாந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாங்க. பட் ஸ்டில் ரச்சின் ரவீந்திரா ஒரு எண்ட்ல செமையா விளையாடிட்டு இருந்தாரு. குட் நாக் 69. ஏன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு. ஸோ இந்த 69 கண்டிப்பா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அவரோட கான்பிடன்ஸை ரைஸ் பண்றதுக்கு. ஸோ அவர் நல்லா விளையாடினாரு. பட் அவரும் ஒரு ஸ்டேஜ்ல அவுட் ஆயிட்டாரு. அண்ட் டேரல் மிச்சல் ஒரு செம கேமியோ விளையாடினாருங்க, எந்த டவுட்டுமே இல்லை. நியூசிலாந்து கிட்ட என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல கிளச்சஸ் ஆஃப் விக்கெட்ஸ். ஒரு விக்கெட் விட்டாங்கன்னா உடனே இன்னொரு விக்கெட் விட்டுறாங்க. அப்புறம் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் போது திருப்பி 2 விக்கெட் விட்டுறாங்க. அது என்ன ஆகும்னா உங்களுக்கு மொமெண்டமே வந்து ஸ்டாப் ஆயிடும் ஒரு சேஸ்ல. அதுவும் பெரிய ஸ்கோர் சேஸ் பண்றீங்கன்னா பேக் டு பேக் விக்கெட்ஸ் போகும்போது நீங்க என்னதான் நல்ல ரன் ரேட் வச்சிருந்தாலும் டக்குனு கேம் வந்து மாறிடும். அந்த வகையில தான் டேரல் மிச்சல் ஒரு ஓவர்ல 4 6 அடிச்சாரு சரித் அஸ்லாங்காவை. அது மீறியும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நியூசிலாண்டால இந்த மேட்ச் வின் பண்ண முடியாத காரணம் என்னன்னா கிளச்சஸ் ஆஃப் விக்கெட்ஸ் விட்டாங்க டக்குன்னு. அதுக்கு கிரெடிட் ஸ்ரீலங்கன் போலர்ஸ் கொடுக்கணும். அதை நான் கண்டிப்பா அந்த பாயிண்ட்ல வரேன். சோ அதனால மிச் ஹே, பிரேஸ்வெல்லாம் இமிடியேட்டா அவுட் ஆனதெல்லாம் ஒரு மிகப்பெரிய செட் பேக் ஆயிடுச்சு ஆக்சுவலி நியூசிலாண்டுக்கு. சோ கடைசி ஹோப் வந்து பாத்தீங்கன்னா டேரல் மிச்சல் தான் இருந்தது. டேரல் மிச்சலே அசலங்காவை 4 பால் 4 6 அடிச்சாரு. ஓகே, ஆனா மத்த ஃபாஸ்ட் பவுலர்ஸா அவரால் ஈஸியா அடிக்க முடியல. அதுதான் ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ். ஸோ அதனால ஆப்வியஸ்லி ஸ்ரீலங்கா நல்ல ஒரு கம்பேக் ஆனாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நியூசிலாந்து வந்து டெஃபினட்டா அவங்க இந்த மேட்சை வின் பண்ணிருக்கணும், இல்லனே கிடையாது. கிளச்சஸ் ஆஃப் விக்கெட்ஸ் விட்டோடனே அவங்க அந்த மொமெண்டம் விட்டுட்டாங்க. அண்ட் ஸ்ரீலங்கன் போலர்ஸ் நான் சொன்ன மாதிரி அசலங்கா தான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா கேமே சேஞ்ச் பண்ணாரு. 3 overs வந்து பாத்தீங்கன்னா அவர் 3 wickets எடுத்தாரு. ஸ்ரீலங்கா மேட்ச்ல கொண்டு வந்தாரு. அதே டைம் ஸ்ரீலங்காவை தோக்கவும் வச்சிருப்பாரு. அவர் என்ன பண்ணாருன்னா 3 overs போட்டோம்,
நல்லா ஃபார்ம்ல இருக்கும். 4வது ஓவர் நைஸா அப்படி உள்ள தள்ளிடலான்னு பார்த்தா அந்த 4வது ஓவர்ல தான் 4 6 அடிச்சிட்டாரு ஆக்சுவலா டேரல் மிச்சல். அப்படியே டோட்டலா கேமே திருப்பி நியூசிலாந்து பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த ஓவருக்கு அப்புறமா அசரங்கா அவரோட லாஸ்ட் ஓவர் போட்டாரு பாருங்க, அந்த பேக்கப் ஓவர் சரியான ஓவருங்க. 4 6 கொடுத்தாலும் அடுத்த ஓவர்ல வெறும் 2 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாருங்க. அதுதான் மிச்சி ஏதும் பிரேஸ்வெல்தும் கேம் டோட்டலா மாறிச்சு. சோ இதெல்லாம் ரொம்ப குரூஷியலா அந்த மாதிரி. அதான் நான் சொல்ல பாருங்க, அசரங்கா மாதிரி ஒரு குவாலிட்டி போலர்லாம் வந்து ஈவன் தோ 3 overs 30 runs கொடுக்கலாம். பட் அந்த 4th ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா கேமே சேஞ்ச் பண்ணாரு பாருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் 2 wickets. ஏன்னா மிச்சியே போன மேட்ச்ல 18 balls 41 அந்த ஒரு ஃப்ளோல இருப்பாரு. ஓகே, என்னதான் ஒரு ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆனாலுமே ஸ்டில் இஸ் இன் குட் ஃபார்ம். அட் சேம் டைம் பிரேஸ்வெல்லும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. வெரி வெரி டேஞ்சரஸ் பிளேயர். அது சூப்பர் கேட்ச் கவர்ஸ்ல ஆக்சுவலா அசலங்கா. சோ அந்த ஓவர்ல வந்து லிட்டரலி ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணிட்டாங்க. அந்த 16th ஓவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்க அந்த பேக் டு பேக் விக்கெட்ஸ்ல. ஏன்னா இமிடியேட்டா பிரஷர் வந்து அதிகமாயிடுச்சு. அந்த ஒரு ஓவர்ல 2 ரன் தான் ஆச்சா. சோ பிரஷர் இன்னும் அதிகமானோடனே டேரல் மிச்சலும் அடிக்க போய் அவரும் அவுட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா அப்பவே நம்மளுக்கு தெரியும் இந்த மேட்ச் நியூசிலாந்துக்கு வந்து ஓவர்னு சொல்லிட்டு. என்னதான் 7 runs வித்தியாசத்துல கடைசி வரைக்கும் கொஞ்சம் க்ளோஸா சாண்ட்னரும் சரி சோக்ஸும் எடுத்துட்டு வந்தாலுமே மேட்ச் கைவிட்டு போனது கிளியர் கட்டா தெரிஞ்சுது அந்த அசரங்கா ஓவருக்கு அப்புறமா. சோ குட் எஃபர்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. கண்டிப்பா உங்களுக்கு கிரெடிட் கொடுத்தாகணும். பார்க்கலாம் ஓடிஐ சீரீஸ்ல டாமினேட் பண்றாங்களான்னு சொல்லிட்டு. நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் they'll be happy with 2-1, no doubt about it. சீரீஸ் வின் பண்றதுதான் அவங்களோட முதல் எய்மா இருந்திருக்கும். அதை வந்து அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. சோ அதனால இந்த லாஸ் அவங்க ஒன்றும் பெருசா எடுத்துக்க போறது இல்லை. ப்ராபப்ளி ஒன் டே சீரீஸ்ல கொஞ்சம் சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் மாற்ற வேண்டியது வரும். சில ஃபியூ சேஞ்சஸ் இருக்கு அவங்க ஸ்குவாட்ல T20 கம்பேர் பண்ணும்போது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a good ODI சீரீஸ். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நல்ல ஷார்ட் பவுண்டரிஸ், ஃபிளாட் ட்ராக்ஸ் நம்ம பார்க்கலாம் ODI சீரீஸ்ல நியூசிலாந்துல. இட்ஸ் கோயிங் டு பி ரியலி என்டர்டைனிங்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இந்த ஒரு பர்டிகுலர் T20 சீரீஸை பத்தி? நியூசிலாந்து அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நோ டவுட் அபவுட் இட். பட் ஸ்ரீலங்கா 3rd T20 கம்பேக் ஆகி ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நோட்டா இருக்குமா ODI சீரீஸ்க்கு? ஆர் நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா இல்ல T20 டாமினேட் பண்ண மாதிரி ஒன் டேவும் டாமினேட் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க மைண்ட்ல இருக்கும்ல. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.